வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். தி ஆர்கிடெக்சர் ஆஃப் பிகமிங், அதாவது உருவாகும் கலை அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டியை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். உங்களை நீங்களே எப்படி ஒரு புதிய சிறந்த மனிதராக டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான தொடக்கமா இது இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாமா? ஓகே, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த 21 நாள் பயணத்துக்கான நம்மளோட ரோட் மேப் இதுதான். முதல்ல உருவாகும் கலை, அப்புறம் நரம்பு பாதை மாற்றம், 21 நாள் வழக்கம், மதிப்பு மற்றும் செழிப்புக்கான உறுதிமொழிகள், வளர்ச்சி மற்றும் மீள்திறன், கடைசியா முழுமையான அர்ப்பணிப்பு. முதல் பகுதி உருவாகும் கலை மற்றும் நிஜத்தை மாற்றியமைக்கும் சக்தி. இந்த வழிகாட்டில ரொம்ப ஆழமான ஒரு மேற்கோள் இருக்கு. நமது மனநிலையை மாற்றி ஆற்றலை உயர்த்தி நிஜத்தை மாற்றியமைக்கும் அற்புத சக்தி உறுதிமொழிகளுக்கு உள்ளது. இது எதை இவ்ளோ தெளிவா காட்டுதுன்னா, உறுதிமொழிகள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளை கிளிப்பிள்ள மாதிரி திரும்ப திரும்ப சொல்றது கிடையாது. இது உண்மையிலேயே நம்மளோட எனர்ஜியையும் மைண்ட் செட்டையும் ஆக்டிவா மாத்துற ஒரு அருமையான ப்ராசஸ். அடுத்து இரண்டாவது பகுதி, நரம்பு பாதை மாற்றம் மற்றும் நீடித்த மாற்றத்திற்கான அறிவியல். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த நரம்பு பாதைகள், அதாவது நியூரல் பாத்வேஸ்னா என்ன, இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க முதல் முறையா ஒரு புது பாதையை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா திரும்ப திரும்ப அதே வழியில நடக்கும்போது அதுவே ஒரு தெளிவான சாலையா மாறிடும். அறிவியல் படி பார்த்தா நம்ம மூளையும் எக்ஸாக்டா இப்படித்தான் வேலை செய்யுது. இந்த நேர்மறையான உறுதிமொழிகளை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது மூளை அதை நம்ப தொடங்குது. அதன் மூலமா உங்க வெற்றிக்கான ஒரு புதிய நரம்பு பாதைய அது நிரந்தரமா உருவாக்குது. இதுதான் சயின்ஸ். மூன்றாவது பகுதி, 21 நாள் வழக்கம் மற்றும் மாற்றத்திற்கான தயாரிப்பு. இப்போ இந்த நம்பர்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் சரியா 21 நாட்கள்? ஏன்னா அறிவியல் படி நம்ம மூளையோட பாதையை மாற்றி ஒரு புது பழக்கத்தை நிரந்தரமாக்க சராசரியா 21 நாட்கள் தேவைப்படும். அதுக்காகத்தான் இந்த ஆடியோவை உங்க அன்றாட வாழ்க்கையில அடுத்த 21 நாட்களுக்கு கட்டாயம் ஒரு வழக்கமா நீங்க மாத்திக்கணும்னு இந்த வழிகாட்டி சொல்லுது. சரி, இந்த 21 நாள் பயிற்சியை எப்படி தொடங்குறது? அந்த உறுதிமொழிகளை சொல்றதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய 4 ரொம்ப சிம்பிளான தயாரிப்புகள் இருக்கு. ஸ்டெப் 1, உங்களை நிலைப்படுத்திக்கோங்க. அதாவது உங்களை நீங்களே சென்டப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, நல்லா ஆழமா மூச்சு விடுங்க. ஸ்டெப் 3, உங்க உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப் 4, நீங்க எல்லா வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் முழுமையான தகுதியானவர் அப்படிங்கறத மனசார நம்புங்க. இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் தயாரிப்புக்கு பிறகுதான் நீங்க அந்த பவர்ஃபுல்லான உறுதிமொழிகளை சொல்லத் தொடங்கணும். இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். பகுதி 4, மதிப்பு, செழிப்பு மற்றும் நேர்மறையை ஈர்த்தல். என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் சாதாரண வாக்கியம் இல்லைங்க. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல, உங்க ரியாலிட்டிய நீங்களே உங்க கையில எடுக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான தொடக்கம் இது. இப்போ செழிப்ப நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட உறுதிமொழிகளை பார்ப்போம். நான் அன்பிற்கும் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன். ஒரு செழிப்பான வாழ்வை வாழ்வதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் நேர்மறையான எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் ரொம்ப ஈஸியா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் என் வாழ்க்கை மேன்மையடைந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற மனத்தடைகளை உடைத்தெறிஞ்சு நேர்மறை ஆற்றல ஒரு காந்தம் மாதிரி எந்த கஷ்டமுமே இல்லாம ஈர்க்க இந்த வழிகாட்டி இந்த வாக்கியங்களை தான் பயன்படுத்துது. அடுத்ததா பகுதி 5, வளர்ச்சி, மீள்திறன் மற்றும் சவால்களை கடப்பது. வாழ்க்கையில சவால்களை எதிர்கொள்றதுக்கான மீள்திறனை, அதாவது ரெசிலியன்ஸ உருவாக்குறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும். பழைய பாரமான சுமைகளை சுமந்துகிட்டே நம்மால வேகமா ஓட முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? அதே போலத்தான் இதுவரைக்கும் உங்களை கட்டி போட்டிருந்த அந்த பழைய நம்பிக்கைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களோட உயர்ந்த நோக்கத்தோட நீங்க முழுமையா இணையணும்னு இந்த வழிகாட்டி சொல்லுது. மனசை இப்படி தயார் செஞ்சதுக்கு அப்புறம் மீள்திறனுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டிய உறுதிமொழிகள் இதுதான். நான் எப்போதுமே வளர்ந்து கொண்டும் பரிணமித்துக் கொண்டும் இருக்கிறேன். நான் மீள்திறன் கொண்டவன். என்னால் எந்த சவாலையும் கடக்க முடியும். எனக்கு தேவையான அனைத்தும் எனக்குள்ளேயே இருக்கின்றன. மற்றும் நான் அன்பு, இரக்கம் மற்றும் கனிவை வெளிப்படுத்துகிறேன். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு தேவையான அத்தனை பலமும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கிறத ஆழமா உணர வைக்கிற சூப்பரான வரிகள் இது. கடைசியா பகுதி 6, முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் செயல்முறையை நம்புவது. இந்த முழு வழிகாட்டியிலையும் சொல்லப்படுற மிக முக்கியமான அறிவுரை இதுதாங்க.
திறந்த மனதோட இந்த செயல்முறையை ஏத்துக்கோங்க. அப்புறம் இது உங்களுக்காக கண்டிப்பா வேலை செய்யும் அப்படிங்கறத முழுமையா நம்புங்க. தினமும் இத பயிற்சி செய்யும்போது நீங்க வைக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க வெற்றிக்கான மிகப்பெரிய திறவுகோல். இறுதியா உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுக்கான அந்த 21 நாள் மாற்றத்துக்கான பயணத்தை நீங்க இன்றே தொடங்குவீர்களா? நீங்க இவ்ளோ நேரம் பார்த்தபடி உங்க மூளையோட நரம்பு பாதைகளை மாற்றி உங்க நிஜத்தையே மாத்தி அமைக்கிற அறிவியல் இப்போ உங்க கையில இருக்கு. இந்த அற்புதமான அலசல்ல இவ்ளோ நேரம் எங்களோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. யோசிக்காதீங்க, உங்களுக்கான புதிய பயணத்தை இன்றே தொடங்குங்க.